ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ். நம்ம வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து நீல வாக்கில் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது பக்கத்தில் வந்து ஜில் வாட்டர், அதாவது ஐஸ் கட்டி போட்ட தண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை எடுத்தோன்னே இதை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம், ஒரு 10 நிமிஷத்துக்கு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் இந்த தண்ணியில். நம்ம அது முடிக்க வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் வந்து மீடியம் சைஸ்லேயே வச்சுருக்கேன். கேஸ் ஸ்டவ்வை இப்படியே சூடாகிட்டு இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. நம்ம இது அதுக்குள்ளேயும் வந்து ஓரளவு நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு 10 நிமிஷம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கை எடுத்து இந்த துணியில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் இழுத்துரும் இந்த துணி, அதுக்காக இப்படி நான் விரித்து வச்சுருக்கேன். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது உருளைக்கிழங்குல. எல்லா உருளைக்கிழங்கும் நம்ம எடுத்தாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த தண்ணியெல்லாம் வடிட்டோம். இது அப்படியே கொஞ்சம் இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி எல்லாத்தையும் இழுத்துரும். இப்போது தண்ணி எல்லாத்தையும் இழுத்துருச்சு அந்த துண்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எண்ணெய் கடாயில் சூடாகிடுச்சு. மீடியமாக தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, மொறுமொறுப்பு ஆகக்கூடாது. ஃபஸ்ட் டைம் இது வந்து 2 தடவை நம்ம வந்து பொரிக்க போகிறோம் உருளைக்கிழங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே வந்து வேகணும். ரொம்ப வந்து நம்ம ஹையில் வைக்கக்கூடாதுங்க அடுப்பை. இது ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து இதிலே தான் இருக்கணும். வெளியில் வந்து ப்ரௌன் ஆகக்கூடாது. நம்ம உள்ளுக்குள்ளே மட்டும் வேகணும். அதுக்காக தான் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் இது போட்டுட்டு எடுக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் இருந்தால் கரெக்டாக இருக்கும், போதும். அதுக்கு மேலே வந்து நம்ம வேக வைக்க தேவையில்லை. இப்போது எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இது ஒரு 3 நிமிஷம் போல் தான் நான் பொரித்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு பொரிக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அது முடிக்கும் அடுப்பு ஸ்லோவாகவே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து திருப்பியும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து கேஸை ஹையாக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். இப்போ ஆயில் சூடாகிடுச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ சூடாகிடுச்சு. நம்ம ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், எங்கள் பூனை அப்பையிலேருந்து கத்திக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்க்க போகிறேன். என்னென்னா, கொஞ்சோண்டு பெப்பர், லைட்டாக பெப்பரும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்படி கிளறி விட்டுறலாம். கிளறிட்டு நம்ம வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், செஞ்சு கொடுங்க. இது வந்து நான் 2 உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணலாம், இல்லைனா ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்து அமைக்கலாம். உங்கள் விருப்பம் தான், எப்படி வேணாலும் செய்யுங்க. இந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.